கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தலைவராகிய இயேசுவின் நாமத்தில் தலைவரின் துணி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இறையியல் பாடங்களை கற்று வருகிறோம். கடந்த வகுப்பு வரைக்கும் மிஷனரி பணியை குறித்து வேதத்தின் வெளிச்சத்திலேயும் நடைமுறையிலேயும் சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு சபை என்கிற ஒரு பொருளில் புதிய பாடத்தை நாம் துவங்குகிறோம். சபை என்றால் என்ன? சபை என்கிற தமிழ் வார்த்தை அது இஸ்ரவேலரின் கூடுகையை குறிக்கிறதாக பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக 1 ராஜாக்கள் 8:55 நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடு சொன்னது. இது இஸ்ரவேல் சபையை சாலமோன் ஆசீர்வதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இஸ்ரவேல் சபை அப்படின்றது அது இன்றைய சபையை குறிக்கலை, அது வேற இது வேற. இஸ்ரவேல் மக்களுடைய கூடுகையை அது குறிக்கிறது. A gathering of Israelites தான் இஸ்ரவேல் சபை அப்படின்றது குறிக்கிறது. சங்கீதம் 82 அங்கே தமிழ் வேத பைபிளில் சபை என்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் 82:1 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அது நீதிமன்றத்தை குறிக்கிறதாக அந்த சபை என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சபை அப்படின்றது ஒரு குழு அல்லது ஒரு கமிட்டியை குறிக்கிறதாகத்தான் இப்போ நடைமுறையில் நகர சபை, இப்போ நகர மன்றம் அப்படின்னு இப்போ சொல்கிறோம். அது ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு நகர சபை அப்படின்னு தான் சொன்னாங்க. நகர மன்றத்தை, முனிசிபாலிட்டியை ஊராட்சின்னு சொல்கிறோம், பஞ்சாயத்து அப்படின்னும் சொல்கிறோம். ஆனால் முன்னால் அதை கிராம சபை அப்படி, இப்போவும் கிராம சபை கூட்டம் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. கிராமத்து மக்களை எல்லாம் வரவழைச்சி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. அது பேர் கிராம சபை. இது அரசாங்கம் அதை நடத்துது. சட்டசபைன்றோம். அது எம்எல்ஏக்களுடைய அந்த மன்றத்தை சட்டசபை, சட்டமன்றம்னு சொல்கிறாங்க, சட்டசபைன்னு சொல்கிறாங்க. பேரவை அப்படி, அவை அப்படின்னு, அவைனா சபைனாலும் ஒன்று தான். தமிழில் அப்படியெல்லாம் அது அர்த்தம் அதற்கு உண்டு. இங்கே சொல்லப்பட்டிருப்பது தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். 82:1 தேவ சபையில் தேவன் எழுந்தருளினாலும் ஒரு பாட்டுக்கு பிரபலமான பாட்டு உண்டு. அது நீதிமன்றத்தை குறிக்கிற பாட்டு கிடையாது. அது சபையை, புதிய ஏற்பாட்டு சபையை குறிக்கிற ஒரு வார்த்தை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தேவ சபை என்பது இஸ்ரவேல் கூடுகையை குறிக்கலை, புதிய ஏற்பாட்டு சபையை குறிக்கலை, அது நீதிமன்றத்தை குறிக்கிறது. தேவர்களின் நடுவில், தேவர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பது நீதிபதிகளை குறிக்கிறது. எது வரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து, இப்போ அநியாய தீர்ப்பு செய்யாதீங்க, 3 ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்யுங்க, சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்க, பலவீனனையும் எளியவனையும் விடுவியுங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு நீதிமன்றத்தை தான் தேவ சபை அப்படின்னு சங்கீதம் 82:1 சொல்கிறது. 82ஆம் சங்கீதம் முழுசுமே நீதிமன்றம் அவ்வளவு ஒரு விசேஷமானதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது புதிய ஏற்பாட்டு சபையை குறிக்கலை. அது மாதிரி குடும்ப நிகழ்வுகள், ரெண்டு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, ஒரு திருமணம் பேசி முடிக்கிறாங்கன்னா அதை சபையில் வச்சு பேசணும் அப்படின்வாங்க. சபைன்னா இந்த பக்கம் முக்கியமான சொந்தக்காரங்க நண்பர்கள் வந்திருப்பாங்க, அந்த பக்கம் முக்கியமான நண்பர்கள் உறவினர்கள் வந்திருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர், இல்லை கொஞ்சம் கூடுதலாக வருவாங்க. அவங்க நடுவில் வச்சு இப்படி இத்தனாம் தேதி கல்யாணம், இப்படி செய்ய போகிறோம், இன்னென்ன முறையில் செய்ய போகிறோம், இன்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகிறது என்று அவர்கள் சில விஷயங்களை நிர்ணயிக்கிறார்கள். அதுதான் அப்போ சொல்கிறாங்க, சபையில் சொல்லுங்கள்,
சபையில் சொல்லுங்கன்னு வாங்க. அது ஒரு நண்பர்கள் உறவினர்கள் கூடுகிற ஒரு குடும்ப நிகழ்வில் நண்பர்கள் உறவினர்கள் கூடுகிற கூட்டுகைக்கு பேரும் சபை அப்படின்னு நடைமுறையில் சொல்கிறோம். அது புதிய ஏற்பாட்டு சபையை குறிக்கிறது இல்லை. ரோமர் 16 தான் அதற்கு சரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது. கிறிஸ்துவின் சபை என்ற வார்த்தையை அது பயன்படுத்துகிறது. த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். கிறிஸ்துவின் சபை. அதற்கு என்ன எக்லீசியா அப்படின்றது தான் கிரேக்க வார்த்தை சபைக்கான. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அழைக்கப்பட்டவர்களினுடைய கூட்டு அமைப்பு. அழைக்கப்பட்டவர்களுடைய கூட்டு அமைப்பு, அதுக்கு தான் எக்லீசியா சபை அப்படின்னு அர்த்தம். 2 விதங்களில் சபை செயல்படுகிறது. ஒன்று காணக்கூடாத உலகளாவிய சபை. எபிரேயர் 12:23 அதை குறித்து சொல்கிறது. காண முடியாத சபை உலகளாவிய சபை. பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பினுடைய கட்டுப்பாட்டு அறை பரலோகத்தில் இருக்கு. இந்த அமைப்பினுடைய இந்த சங்கத்தினுடைய இந்த அமைப்பினுடைய தலைமை அலுவலகம் பரலோகத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட சபை சர்வ சங்கமாகிய சபை. பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. பரலோகத்தில் பெயர் எழுதி வச்சிருக்கு. சபை டாப்பில் பெயர் இருக்கிறது நல்லது, அவசியம். ஆனால் இங்கேருந்து அங்கே இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கணும். அவர்களுடைய ஒரு சங்கம், அதுதான் சபை. அதே மாதிரி எபேசியர் 1:23 அது சரீரம் என்று சொல்கிறது. சபையை கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்கிறது. அதில் நாம் ஒவ்வொருவரும் அங்கங்கள். சிலர் கண்களாக இருக்கிறார்கள், சிலர் காதுகளாக இருக்கிறார்கள், சிலர் வாயாக இருக்கிறார்கள், சிலர் கைகளாக இருக்கிறார்கள், சிலர் கால்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். சரீரமாகிய சபை, கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை. இந்த சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். நாமெல்லாம் அவருக்கு சரீரமாக இருக்கிறோம், அங்கங்களாக இருக்கிறோம். இதுதான் சரீரமாகிய சபை. ஒன்று அது சங்கம் என்று, சர்வ சங்கம். அது எபிரேயர் 12 படித்தோம். சர்வ சங்கம், சபை என்பது ஒரு சர்வ சங்கம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிறவர்களுடைய ஒரு கூட்டமைப்பு. 2வது அவருடைய சரீரமாகிய சபை. இன்னொன்று உள்ளூர் சபை. ஒன்று உலகளாவிய சபை, சர்வ சங்கமாகிய சபை, சரீரமாகிய சபை. இன்னொன்று உள்ளூர் சபை. இந்த உள்ளூர் சபையை குறித்து அப்போஸ்தலர் 9:31 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள். யூதேயாவில் இருக்கிற சபைகள், கலிலேயாவில் இருக்கிற சபைகள், சமாரியாவில் இருக்கிற சபைகள், உள்ளூர் சபைகள். இந்த உள்ளூர் சபையை தேவனுடைய வீடு என்று 1 தீமோத்தேயு 3:15 சொல்கிறது. தேவனுடைய வீடு. தாமதிப்பயனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. தேவனுடைய வீடு
ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் இருக்கிறது. இப்போ உள்ளூர் சபைன்றது தேவனுடைய வீடு. அது மட்டும் இல்லை, அது ஒரு விளக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 சொல்கிறது, உள்ளூர் சபை என்பது ஒரு விளக்கு. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். உள்ளூர் சபை ஒரு குத்து விளக்கு மாதிரி. குத்து விளக்குனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகள். இப்போ மின்சார பல்பு இருக்கு, வீட்டில் இருக்கிற விளக்கு. அது நமக்கு தேவைப்படும் போது அதை நம்ம ஆன் பண்ணுறோம், தேவையில்லாத போது ஆஃப் பண்ணிக்கிறோம். நமக்கு வெளிச்சம் கொடுக்குற வீட்டு விளக்கு தான் உள்ளூர் சபை. உலகளாவிய சபைன்றது நட்சத்திரம் மாதிரி. அது நட்சத்திரம் மாதிரி, அதுவும் நமக்கு வழிகாட்டுகிறது. வெடிவெள்ளி நட்சத்திரம் வானத்தில் தோன்றும் போது விடிய போகிறது அந்த காலத்தில் கடிகாரமெல்லாம் கிடையாது. நட்சத்திரத்தை வச்சு தான் அவங்க நேரத்தை காலத்தை கணிப்பாங்க. விடிவெள்ளி தோன்றி விட்டது, அதனால் மணி 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே இருக்கும், சீக்கிரம் விடிய போகுது என்கின்ற காரியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சில நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது, ஓ இது இந்த மாதம், இது இந்த ஒரு சீசன் என்று அவங்க அறிந்து கொள்வார்கள். அதே போல் கப்பலிலே நடுக்கடலிலே அந்த காலத்தில் ரேடர்லாம் கிடையாது. அந்த காலத்தில் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் கிடையாது. அதனால் கலங்கரை விளக்கம், அது கரையிலே போகிற கப்பலுக்கு தான் கலங்கரை விளக்கம் வழிகாட்ட முடியும். நடுக்கடலில் போகிற கப்பல்களுக்கு கலங்கரை விளக்கம் வெளிச்சம் தெரியாது. அதனால் அவங்க நட்சத்திரங்களை வைத்து தான் எந்த திசையில் இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த நாளில் இருக்கிறோன்னு நட்சத்திரங்களை வச்சு தான் அவங்க புரிந்து கொள்வார்கள். உலகளாவிய சபை அது ஒரு நட்சத்திரம் போல இருக்கிறது. உள்ளூர் சபை விளக்கு மாதிரி இருக்கு. நட்சத்திரத்தின் வெளிச்சத்தில் படிக்க முடியாது, புத்தகத்தை வாசிக்க முடியாது. நட்சத்திர வெளிச்சத்தில் நட்சத்திரம் நமக்கு வழிகாட்டுகிறது, அடையாளமாக இருக்குது. ஆனால் உள்ளூரில் வீட்டில் நிச்சயமாக வெளிச்சம் தேவை, விளக்கு தேவை. விளக்கு போட்டால் தான் வேலை செய்ய முடியும். ஆகினால் அது மாதிரி தான் உள்ளூர் விளக்காய் இருப்பது தான் வீட்டு விளக்காக இருப்பது தான் உள்ளூர் சபை. ரெண்டுமே நமக்கு தேவை. உலகளாவிய கண்ணுக்கு தெரியாத சபையும் நமக்கு தேவை. நட்சத்திரமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எனக்கு நட்சத்திரம் போதும், வீட்டு விளக்கே தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ராத்திரி விளக்கு இல்லைன்னா கஷ்டம். பாதையில் பாதை தெரியாது, எங்கேயும் போக முடியாது, எதையும் செய்ய முடியாது. சபை, உள்ளூர் சபை நமக்கு விளக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தான் வேத புத்தகம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. சரீரமாகிய சபையினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது? எபேசியர் 2:20, மத்தேயு 16:18 அவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நீ பேதுருனா பெட்ராஸ், கிரேக்க வார்த்தை. பெட்ராஸ்னா சின்ன கல். ஆண்டவர் சொன்னார், நீ பேதுரு, நீ சின்ன கல், உன் மேலே சபையை கட்ட முடியாது, இந்த கல்லின் மேல் உன்மேல் கட்டுவேன்னு சொல்லலை. பேதுருவின் மேல் சபையை கட்டுவேன்னு சொல்லலை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லலை. உன்மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லலை, இந்த கல்லின் மேல். அவர் தன்னை சொன்னார், இந்த கல்லின் மேல், விலையேறப்பட்ட பரீட்சிக்கப்பட்ட கல்னு பேதுருவே அந்த கல்லை பற்றி எழுதுகிறான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில்
பேதுருவே எழுதுறான், அது தள்ளப்பட்ட கல், பரீட்சை பார்க்கப்பட்ட கல். நாமெல்லாம் 4ஆம் வசனம் 1 பேதுரு 2 பேதுருவே எழுதுறான். தன் மேலே சபை கட்டப்பட்டுச்சுன்னு அவன் எழுதலை. கத்தோலிக்கர்கள் அப்படி தான் விசுவாசிக்கிறாங்க, பேதுரு மேலே தான் சபை கட்டப்பட்டதுன்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க. நம்ம பிரசங்கியார்லேயும் சில பிரசங்கியார் தப்பாக பிரசங்கம் பண்ணுறாங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். மனுஷரால் தள்ளப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல். நாம் ஜீவனுள்ள கற்கள் போல, நாமளும் கற்கள் தான், ஆனால் நம்ம சின்ன கல். நாம் விலையேற பெற்ற கல் இல்லை, நாமும் கல் தான். 6 தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமான மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். ஆகவே அவர் தான் மூளைக்கல். அந்த மூளைக்கல்லின் மேல் தான் கட்டடமே கட்டப்படுகிறது. அதனால பேதுருவின் மேல் சபை கட்டப்படலை, கிறிஸ்துவின் மேல் தான் கட்டப்பட்டுச்சு. அவர் தான் மூளைக்கல். எபேசியர் 2:20 அதை சொல்கிறது. ஒரு பிரசங்கியார், ஒரு மிக பிரபலமான சுவிசேஷகருக்கு உடன் ஊழியராக இருந்தார். அவரும் துணை பிரசங்கியாராக இருந்தார். அவர் ஒரு பிரசங்கத்தில் பேதுரு மேலே தான் ஆண்டவர் சபையே கட்டினார்னு பிரசங்கம் பண்ணிட்டார். நான் அந்த கூட்டத்துக்கு தற்செயலாக அப்போது அங்கே இருக்கிறேன். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தப்பாக பேசுகிறாரு, பேதுருவின் மேல் தான் சபை கட்டப்பட்டது. நல்ல மனுஷன், அவர் நல்ல மனுஷன், நல்ல ஊழியக்காரர். ஆனால் அறியாமையினால் அப்படி அவர் செய்கிறார். அப்புறம் அவருக்கு ஒரு கடிதம் நான் எழுதினேன். ரொம்ப தாழ்மையாக, ரொம்ப அன்பாக ஒரு கடிதம் எழுதினேன். நீங்கள் பிரசங்கம் பண்ணது தப்பு, மக்கள் தப்பான எண்ணம் மக்களுக்குள்ளே வந்துடும், அது கத்தோலிக்க சபையினுடைய உபதேசம், பைபிளில் அப்படி இல்லை, பேதுருவின் மேல் சபை கட்டப்படலை, கிறிஸ்துவின் மேல் தான் சபை கட்டப்பட்டிருக்கு என்று பெரிய தேவ மனிதர்களுடைய மேற்கோள்களை எல்லாம் சுட்டி காட்டி கடிதம் எழுதினேன். பதிலே அவர் எழுதலை. சில மாதங்களிலே அவர் மரித்து போய்விட்டார். வயதானவர் தான், அவர் இறந்து போயிட்டார். ஒருவேளை அந்த கடிதம் அவர் கையில் போய் சேரலையா, அல்லது அந்த கடிதத்தை அவர் படித்து எனக்கு பதில் போடலை, இல்லை நான் சார் திருத்திக்கிறேன்னு அது போட்டிருக்கலாம், அல்லது இல்லை நான் சொல்கிறது தான் சரின்னு கூட அவர் எழுதலை. ஒன்றுமே அவர் பதிலே எழுதலை. சிலர் இந்த வசனத்தை மேலோட்டமாக படித்து பேதுரு மேலே தான் ஆண்டவர் சபையை கட்டியிருக்கிறாரு என்று நினைத்து கொள்கிறார்களே. இல்லை, நீ பேதுருவாயிருக்கிறாய், நீ சின்ன கல்லாக இருக்கிற, இந்த பெரிய கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்படி தான் கிரேக்க மொழியில் அப்படி தான் அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அதனால் மூளைக்கல் கிறிஸ்து தான். அது மட்டுமல்ல, தம்முடைய இரத்தத்தினால் அவர் சபையை சம்பாதித்தார் என்று அப்போஸ்தலர் 20:28 நம்ம படிக்கிறோம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர் தம்முடைய இரத்தத்தினால சம்பாதிச்ச சபை. சபைன்றது ஒரு கட்டடம் கிடையாது, சபைன்றது ஒரு இடம் அல்ல. சபை என்பது ஒரு அமைப்பு, அது ஒரு சங்கம் போன்றது, ஒரு அமைப்பு, ஒரு கூட்டமைப்பு. பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டடத்துக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு, ஒரு தேவ ஆலயம், ஒரு இடத்துக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று இயேசு சொன்னார். அதனால் நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொன்னார். கட்டடத்தை ஆலயம்னு சொல்கிறது தப்பு இல்லை.
யாக்கோபுல சபை கூடுதலை கெடுகிற இடத்த ஆலயம்னு யாக்கோபு புஸ்தகத்தில் நம்ம எழுதுகிறோம், தப்பு இல்லை. ஆனால் அது ஒரு அமைப்பை குறிக்கிறது. ஒரு அமைப்பை இயேசு நிறுவினார். இயேசு ஒரு பெரிய கட்டடத்தை கட்டவில்லை. ஒரு உலக மகா அதிசயம். சமீபத்தில் ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு கட்டடம் கட்டினாங்க. தமிழக அரசு ஒரு கட்டடம் கட்டி அதை திறந்தார்கள். அந்த அரசியல் தலைவர் மீது எனக்கும் மரியாதை உண்டு. அவரிடத்தில் கற்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் உண்டு. மிக அழகாக அது கட்டப்பட்டிருக்கிறது. கலை நுணுக்கத்தோடு அது ஒரு காட்சி பொருளாக கட்டப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் அந்த மாதிரி ஒரு தாஜ்மஹால் மாதிரி உலக அதிசயம், 7 உலக அதிசயம் இருக்கிற மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டலை. சாலமோன் தேவாலயத்தை கட்டின மாதிரி எஸ்ரா நெகேமியா மறுபடியும் அதை கட்டினாங்க. ஏரோது ராஜா 46 வருஷம் மறுபடியும் தேவாலயத்தை கட்டினான். ஆக இந்த இயேசுநாதர் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டியிருக்கலாம், அவர் கட்டலை. தாஜ்மஹாலை கட்டியது ஷாஜகான் என்று இன்றைக்கும் அவனுடைய பேர் நிலச்சி நிற்குது. அந்த மாதிரி ஒரு பெரிய தேவாலயத்தை சாலமோன் கட்டினதை விட, எஸ்ரா நெகேமியா காலத்தில் கட்டினதை விட, ஏரோது கட்டினதை விட ஒரு பெரிய தேவாலயத்தை அவர் கட்டியிருக்கலாம், அவர் கட்டலை. அல்லது அவர் ஒரு அரசாங்கத்தை நிறுவிட்டு போயிருக்கலாம். அவர் ஒரு அரசாங்கத்தை, உலக பிரகாரமான ஒரு அரசாங்கத்தை நிறுவி, ஒரு வம்சத்தை நிறுவிட்டு அவர் போயிருக்கலாம். அதையும் அவர் செய்யலை. அவர் ஒரு அமைப்பை சம்பாதித்தார். சபை என்கிற ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம், ஒரு மூவ்மெண்ட். சர்ச் இஸ் எ மூவ்மெண்ட். சர்ச் இஸ் எ ஸ்ட்ரக்சர். அது ஒரு கட்டடம் அல்ல, அது ஒரு இடம் அல்ல, அது ஒரு வேற ஏதோ ஒரு காரியம் அல்ல. இரத்தத்தினாலே அதை சம்பாதித்தார். ஆகவே சபையினுடைய காரியங்களை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல நாம் செயல்பட வேண்டியது அவசியம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதிச்சதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மேல் இந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது. விலையேறப்பெற்ற, பரீட்சிக்கப்பட்ட, மனிதரால் தள்ளப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் நீரே மூலைக்கல். உண்மையில் இந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, சபை என்பது அது ஒரு நீதிமன்றத்தையோ அது ஒரு இஸ்ரவேல் ஜனங்களின் கூடுகையோ குறிக்கவில்லை. குடும்ப நிகழ்வுகளின் கூடுகை அது குறிக்கலை. ஆண்டவரே, அது உம்முடைய அழைக்கப்பட்டவர்களின் கூட்டமைப்பை குறிக்கிறதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சபையில் நாங்கள் அங்கம் வகிக்க உம்முடைய சரீரமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உள்ளூர் சபை விளக்காக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கண்ணுக்கு தெரியாத உலகளாவிய சபை நட்சத்திரமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சரீரமாகிய சபையாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சர்வ சங்கமாகிய சபையாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அது உள்ளூர் சபை தேவனுடைய வீடாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அந்த வீட்டை ஒழுங்காக நாங்கள் நடத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய சரீரத்தில் நாங்கள் அங்கமாக வைக்கப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சபையை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், சீர்படுத்தும், சுத்திகரியும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.